வணக்கம் சார். வணக்கங்க. சார் டெல்லி தலைநகர்ல தொடர்ந்து இளைஞர்களிடையே இந்த போராட்டம்ன்றது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பா நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக தர்மேந்திர பிரதான் பதவி விலகும் வரைக்கும் போராட்டம் தொடரும்னு சொல்லி காக்ரோச் ஜனதா பார்ட்டி சம்பந்தமாக இளைஞர்கள் எல்லாருமே பெருவாரியாக கலந்து கொண்டிருக்காங்களே. இதனால இணையதள சேவை, மக்களுக்கான அவதி எல்லாமே இருந்திருக்கு. இது எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? சார், கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டின்னு உருவாக்கி இருக்கானுங்க. அது அமெரிக்கா ஸ்டேட்ல இது பண்ணி சீனாவோட தூதரகத்துல அங்க அவங்க ஆலோசனை பண்ணி பங்களாதேஷ் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் தாளாட்டி வளர்த்த கரப்பாம்பூச்சி இது. சாதாரண கருத்து கிடையாது. தீவிரவாதிகள் நம்ம பாரத தேசத்துல ஏதாவது ஒரு குழப்பத்தை உருவாக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட இதை உருவாக்கி இருக்கானுங்க. ஏன்னா இப்ப உத்தரப்பிரதேசத்துல எல்லாம் எலெக்ஷன் வரப்போகுது. அதுக்கு இதை ஒரு டூல் கிட்டா இவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆச்சுங்களா? இதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம பப்பு இந்திய கூட்டணியில இருக்காருல பப்பு, அவரும் இந்த சோரஸ் இவனுங்க தான் மெயினா இருந்து இது ஆலோசனை பண்ணி எல்லாத்துக்கும் ஒரு கலவரத்தை உருவாக்குறதுக்கு உண்டான வழிவகை என்னவோ எல்லாமே செஞ்சிருக்காங்க. இதுல காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், சமாஜ்வாதி, டிஎம்சி, ஆம் ஆத்மி, ஆர்ஜேடி, காஷ்மீர் என்சி, பங்களாதேஷ் ஜேஇஐ, ஜெய்ஷி முகமது, லஷ்கர் இ தொய்பா, அல் கொய்தான்னு சொல்லி எல்லாம் பயங்கரவாத அமைப்புல இருந்து எல்லாம் இது மக்கள் மத்தியில ஒரு நல்லதுக்காக நாங்க நடத்தக்கூடியது அப்படின்னு சொல்லி ஒரு தோற்றத்தை உருவாக்கி இவனுங்க தீவிரவாதிகளை உள்ள இறக்கி விட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா மாணவர்கள் என்ற போர்வையில வந்திருக்கவன் எல்லாமே பயங்கரவாதி தான். அதே மாதிரி விவசாயிகள் என்ற போர்வையில வந்திருக்கவன் எல்லாமே அதுதான். பாத்தீங்கன்னா அங்க உள்ள சாப்பாடு கொடுக்கறான், ஜூஸ் கொடுக்கறான். நல்லா யாரு அவன முகத்தை பாருங்க, நல்லா இந்தியாக்காரனாவன் அவெல்லாம் யாருங்க சொல்லுங்க பாப்போம். இளைஞர்கள் தானே சொல்றாங்க. இளைஞர்கள் தான் இளைஞர்கள் வன்முறை, அதாவது இளைஞர்கள் போராட்டத்தை தடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி பலரும் இங்க தமிழ்நாட்டில இருந்தே குரல் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல சார். அவங்களுடைய போராட்டம் நியாயமானது அப்படின்றதே பதில் கொடுக்குறாங்கல்ல சார். கொடுத்தாங்கல்லங்க. அந்த கொடுத்த தலைவர் ஜெய்ஸ்ரீவால் பிள்ளைங்க எங்க படிக்குது? 2 பிள்ளை அமெரிக்காவில படிக்குது. மணிஷ் சிசோடியா மகன் லண்டன்ல இருக்கான். டிம்பிள் யாதவ், அகிலேஷ் யாதவோட 2 குழந்தைங்களும் லண்டன்ல இருக்காங்க. யோகேந்திர யாதவோட பையன் லண்டன்ல இருக்கான். சஞ்சய் சிங்கோட பையன் அவனும் வெளிநாட்டுல இருக்கான். இங்க இருக்கான இந்த பிரகாஷ்ராஜ் அவனோட மகனும் ஜெர்மனியில இருக்காங்க. பிரியங்காவோட 2 பிள்ளையும் வெளிநாட்டுல இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சி இப்படி ஏறக்குறைய இவங்க பிள்ளைங்க எல்லாம் வெளிநாட்டுல பத்திரமா படிக்கிறாங்க சார். இங்க இருக்க மாணவர்களை தூண்டி விட்டு தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கி இவங்க அரசியல் லாபத்துக்காக என்னென்ன செய்யணுமோ வன்முறைய உருவாக்குறாங்க. தேசத்தை துண்டாடுறதுக்கு உண்டான எல்லா வழிவகைகளையும் இவங்க தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இளைஞர்களுக்கு இந்த போராட்டத்துல ஆதரவுன்றது அதிகரிச்சிருக்கு நாடு முழுக்க. இங்க தமிழகத்திலே பாத்தீங்கன்னா சென்னையில நேற்று பெரிய அளவுல போராட்டம் நடந்துட்டு இருக்கு. எப்படி நீங்க பாக்குறீங்க சார்? சென்னையில நடந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டவங்க எல்லாம் யாருங்க? இதுக்கு முன்னாடி இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? வாயில என்ன அல்வாவை சாப்பிட்டாங்களா? தமிழ்நாட்டுல இத்தனை பிள்ளைங்க இறந்து போச்சு, பொம்பளை பிள்ளைங்க லவ்ச்சி காத்துன்னு. அப்பெல்லாம் இவங்க என்ன பண்ணாங்க? இந்த சினிமா நடிகர் நடிகை எல்லாம் அல்வா சாப்பிட்டு இருந்தாங்களா கேக்குறேன். பிரகாஷ்ராஜ் அவன் 4 இடத்துல வாக்காளர் அடையாள அட்டையை வச்சிருக்கான். இந்த அமீர் அவன் யாரு? அவன் போதை மருந்து கடத்தினவன். மக்களுக்கு இதெல்லாம் தெரிய வேணாமா? இவனுக்கும் ஒரு கூட்டம் கூடுது பாருங்க. இந்த சினிமா நடிகைகளுக்கு எல்லாம் அவங்களும் பொம்பளை தானே, இறந்து போன பொம்பளை பிள்ளைங்களும் பொம்பளை பிள்ளைங்க தானே. இவங்க குடும்பத்துல இவங்க பிள்ளைக்கு ஒரு லவ்ஜி காத்துல இந்த மாதிரி இறந்து போயிருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? இன்னைக்கு இதுக்காக இவங்க முதல்ல கண்ணீர் வடிக்கிறாங்க. அதுக்காக தர்மேந்திர பிரதான் பதவி ராஜினாமா பண்ணுமா? ஏன் நீங்க ஏற்கனவே டிஎம்கே ஆட்சி நடந்ததை போய் கேட்க வேண்டியது தானே? எவ்வளவு அநியாயம் அட்டூழியம் நடந்தது? எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தீங்க. இப்ப ஏதோ ஒரு சாக்க வச்சுட்டு மத்திய அரசு குறை சொல்லிட்டு இருக்கீங்க. டெல்லியில் நடக்கூடிய இந்த போராட்டத்துல இளைஞர்கள் மீதான போலீசார் தாக்குதல் நடைபெறுது இல்ல சார். அதாவது சைலண்டா நடக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்துல எதிர்காக போலீசார் தடியை நடத்துறாங்க அப்படின்னு பல அரசியல் கட்சி தலைவர்களும் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. ராணுவ வீரர், முன்னாள் ராணுவ வீரரா நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அரசியல் கட்சி எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாமே எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுப்பான். நல்லது செஞ்சா ஆதரவு கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு போராட்டத்தை தூண்டி விட்டாதானே அவங்க இருக்கிறது தெரியணும்ல. அவங்க டம்மியா போயிடுவாங்கல்ல இல்லன்னாங்க. அதுக்காக தான் அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க. அங்க போராடுறது இல்ல சார். உண்மையான மாணவன் 10 பேரை தூண்டி விடுறாங்க. இவங்க கொண்டாந்து இறக்கிடுறாங்க. தீவிரவாதிகளை, பயங்கரவாதிகளை கொண்டாந்து நம்ம நாட்டுல இறக்கிடுறாங்க. எவ்வளவு பேர் என்ன ஏங்க ஒரு போலீஸ்காரன் மனுஷன் தானே. போலீஸ்காரன் அடிச்சாக்க அப்புறம் அவங்க சும்மா இருப்பாங்களா? ஒரு தற்காப்புக்காக இது பண்ண வேணாமா? ஒரு கலவரத்துல ஒரு போலீஸ்காரரை போட்டு கொளுத்தி விட்டாங்க, சரியா போச்சா? ஏன் நாட்டை துண்டாட பாக்குறான். என் சகோதரன் தினம் இந்த தேசத்தை பாதுகாக்க தினம் செத்துக்கிட்டு இருக்காங்க. பார்டர்ல இவனுங்க போய் போராட வேண்டியதான பார்டர்ல. இங்க இருந்து பேசுறாங்க அரசியல் கட்சி தலைவர். எவனாவது அந்த பார்டர்ல போய் எங்க மிலிட்டரிக்காரங்களை போய் பாத்துருக்கானா? சினிமா ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு வேணா எது பிளைட்ல போயிட்டு டூப்பை போட்டு எடுத்துட்டு வருவாங்க. வேற என்ன தெரியும் உங்களுக்கு? இந்த போராட்டத்துல ஈடுபட்டவர்கள் எல்லாமே வன்முறையில் ஈடுபட்டாங்க, கலவரம் ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி சில ஊடகத்துல செய்திகள் எல்லாம் பார்க்க முடியுது. இதெல்லாம் உண்மையா சார்? உண்மையா? கலவரத்தை உருவாக்குறதுனாலதான் அங்க பிரச்சனையே வருது. அந்த காலத்துல அகிம்சை முறையில அமைதியா ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. இப்ப எந்த ஆர்ப்பாட்டம் பண்றான்? அகிம்சையான முறையில சொல்லுங்க. பெட்ரோல் குண்டு அடிக்கிறது எல்லா வேலையும் பண்றாங்க. போலீஸ்காரன் மனுஷன் தானே, சிஆர்பிஎஃப் மனுஷன் தானே, மிலிட்டரிக்காரன் மனுஷன் தானே. அவன் எவ்வளவு நாளைக்கு நேரம்
பொறுத்துப்பா அப்புறம் எழுத்து அடிக்க மாட்டாங்களா? இது வந்து தீவிரவாதிகளை கொண்டாந்து இறக்கி விட்டு போய் தான் சார் இப்ப இது பிரச்சனையே ஆச்சு. உங்களால ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க, கோஷம் போடுங்க, உங்களை யாரு வேணாம்னு சொன்னா இது ஜனநாயக நாடு, கோர்ட்டுக்கு போங்க, எல்லாம் செய்யுங்க. அதை விட்டுட்டு தீவிரவாதிகளை கொண்டாந்து இறக்கி விட்டு இப்ப இவங்களுக்கு வந்து சார் அங்க வெஸ்ட் பெங்கால்ல வந்து பிஜேபி ஆட்சி வந்துருச்சு. அங்க இருக்கவங்க பங்களாதேஷ்காரனை துரத்தி விட ஆரம்பிச்சிட்டாங்க, ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அவனுங்க இப்ப ஏதாவது ஒரு வழியை உருவாக்கி அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம்ன்ற பேர்ல எதையாவது ஒரு வன்முறையை உருவாக்கி நாட்டுல வந்து அமைதியை சீர்குலைக்கணும், தேசத்தை துண்டாடணும்ன்ற ஒரே நோக்கத்தோட தான் நல்லா செஞ்சுட்டு அந்த அரசியல்வாதி எல்லாம். இந்த அரசியல்வாதிங்க பிள்ளைகளை கொண்டாந்து நிறுத்த சொல்லுங்க சார். இந்த மாணவர்களை விட்டுருங்க, அரசியல்வாதி பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அங்கெல்லாம் படிச்சிருக்காங்கல்ல, அவங்கள கொண்டாந்து முன்னாடி நிறுத்திட்டு போராட்டம் பண்ண சொல்லுங்க. அந்த இடத்துல நான் செத்து போறேன், என் கழுத்தை எடுத்து செத்து போறேன், நிறுத்த சொல்லுங்க பாப்போம். ஒரு போய் வர மாட்டான். ஆனா உங்க பிள்ளைங்க மட்டும் உஸ்தி அடுத்தவங்க பிள்ளை எல்லாம் என்னடா மட்டமாடா என்னங்க அரசியல்வாதி? இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் பாத்தீங்கன்னா பலரும் பிரதமர் மோடியோட இழிவாக பேசியும் சைகைகள் காட்டியும் நடைபெறதெல்லாம் பார்க்க முடியுது. இவங்க எல்லாமே இளைஞர்கள் தானா? எதற்காக வந்துட்டு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க சார்? ஏங்க காசு கொடுத்து 10 பேரை உள்ள கொண்டாந்து விட்டு அது மாதிரி செய்ய போறாங்க. காசை கொடுத்தானாங்க அவனுங்க வந்து இந்த மாதிரி ஒரு மோடியை வந்து கேவலமா பேசுறது, அதிகமா சைகை பண்றது எல்லாம் செய்வானுங்க. அப்பதானங்க வந்து இங்க கலவரத்தை உருவாக்க முடியும். அப்படி செஞ்சாதான் யாராவது கேட்பாங்க, அங்க பிரச்சனை உருவாகும். இதுக்காக தானே சார் செய்யறான். படிச்ச மாணவர்கள் வந்து படிச்சவன் என்னைக்குமே இந்த மாதிரி வன்முறையில இறங்கிட்டு இந்த மாதிரி செய்ய மாட்டான். அதிகமான இதெல்லாம். இந்த போராட்டம் நடத்துவதை பத்தி நீங்க இறுதியா என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? சார் நீட்டுன்றதை நீங்க கொண்டு வந்ததுனால அடிமட்டத்துல இருக்க ஏழ்மையான பிள்ளைங்க கூட இன்னைக்கு ஒரு டாக்டரா இருக்கு. அதுக்கு முன்னாடி வசதியான பிள்ளைங்க தான் டாக்டர் ஆச்சு. அதை நீட்டை கொண்டு வந்ததே காங்கிரஸ் கவர்மெண்ட் தான். அதை செயல்படுத்துறது வந்து இப்ப இருக்க கவர்மெண்ட் தான். அப்படி இருக்கும்போது நீட்டை வந்து ரத்து பண்ணணும்ன்றாங்க. நீட்டை ரத்து பண்ணா வசதி வாய்ப்பு உள்ள பிள்ளைங்க தான் டாக்டர் ஆகும். இது வந்து இவங்க திறமையால படிச்சு இன்னைக்கு இருக்க ஏழ்மையான பிள்ளைங்க முதற்கொண்டு எல்லாமே டாக்டர் ஆகுறாங்க, நல்ல ஒரு பொசிஷனுக்கு வராங்க. இது சம்பந்தமா ஏற்கனவே இருந்த கவர்மெண்ட்ல வந்து கூட நீட்டை நாங்க ரத்து பண்ணிட்டு கோர்ட்டுக்கு எல்லாம் போனாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன உத்தரவு போட்டுது? அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி நீட்டை ரத்து பண்ணணும் சும்மா போராட்டம் பண்ணிட்டே இருந்தா சரியா போச்சா? இது வந்து நம்ம தேசத்தை வந்து துண்டாடணும், தேசத்துல ஒரு கலவரத்தை உருவாக்கணும், நடக்கிற மத்திய ஆட்சிக்கு வந்து ஒரு கெட்ட பேர் அவப்பெயரை உருவாக்கணும்ன்ற ஒரே நோக்கத்தோட தான் இந்த சினிமா நடிகர்ல இருந்து இந்த அரசியல்வாதிகள்ல இருந்து இந்த பிரகாஷ்ராஜ் இந்த சல்லிப்பை ஒருத்தர் இவனுங்க இந்த திருமுருகன் காந்தி அவன் சொல்லி இவனுங்க எல்லாம் எங்க போனான்னு தெரியல. இதுக்கு முன்னாடி இப்ப உருவாக்குறதுக்கு வந்திருக்கானுங்க. இவனுங்க இது வந்து இங்க பாச்சா பழிக்காது. ஏன்னா இந்த தேசத்துக்காக என்னோட சகோதரன் எல்லாம் தினம் செத்துக்கிட்டு இருக்கான். அவன் குடும்பத்தை விட்டு இவனுங்க சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கவனுங்க, வெளிநாட்டோட கைக்கூலி இவனுங்க எல்லாம் இருந்து இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால நீட்டு முக்கியமா தேவை. நம்ம நாட்டுக்கு, நம்ம நாடு முன்னேறணும், நம்ம பாரத தேசம் பாதுகாக்கப்படணும், நம்ம பாரத தேசம் துண்டாடக்கூடாது. எந்த இதுக்கும் நாங்க வந்து ராணுவ வீரர்கள் எங்களுக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம்னு. ஏன்னா இவங்களை போய் வேணா பார்டர்ல பார்க்க சொல்லுங்க, ஒரு நாளைக்கு போய் பார்த்துட்டு வர சொல்லுங்க. இவன் பிள்ளைங்க ஏதாவது யாராவது இவன் சொந்தமோ பந்தமோ இவன் பிள்ளைங்களோ இவன் அண்ணன் தம்பி அவனா மிலிட்டரியில இருக்கானா கேளுங்க, ஒருத்தனும் இருக்க மாட்டான். இங்க ஊரை ஏமாத்தி இங்க சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு தான் இருக்கானுங்க. அதனால நீட்டு வேணும், நம்ம பாரத தேசம் பாதுகாக்கப்படணும். அதுக்காக முன்னாள் ராணுவ வீரர்கள்ல இருந்து இப்ப இருக்க ராணுவ வீரர்கள் இருந்து எங்க உயிரை பணைய வச்சுக்கிட்டு இருக்கோம். இதை பதிவு பண்ணிங்க. நன்றி சார். ஜெய்ஹிந்த் சார்.